ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட வியாபாரம் ஆக போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு படம். அது என்ன படம் அப்படிங்கிறத வீடியோல பார்ப்போம். தியேட்ரிக்கல் ரைட்ஸ்ல இருந்து டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வேலைக்கு போயிருக்கு. முக்கியமா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஒரு மிகப்பெரிய வேலைக்கு போயிருக்கு. அது என்ன படம்? எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு? எவ்வளோ அந்த படத்துக்கு வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாம கில்லி படத்தோட ரீ ரிலீஸ் கலெக்ஷன், துணிவு படத்தோட கலெக்ஷன், அப்புறம் வித் லவ் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படங்களோட வசூல், இது இல்லாம இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பொன்னுமணி அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். அத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு பரத்குமார், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அருள்ராஜ், முரளி சி, விமலா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளுமே வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கும்போது, ஒரு நாள் லேட்டா கிடைக்கும். ஒரு நாள் டேட்டா எனக்கு சீக்கிரமா கிடைக்குது. ஸோ கரெக்ட்டா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் நானும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு 12:30 மணி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படி இப்படின்னு முன்ன பின்ன மாறுது. இத வந்து கம்யூனிட்டி டேப்ல போட்டா சில பேர் பார்க்குறீங்க, சில பேர் பார்க்க மாட்றீங்க. அதனால வாட்ஸ்அப் சேனல்ல ப்ளூ தக்காளி அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல்ல தொடர்ந்து இந்த அப்டேட்லாம் குடுக்க போறேன். எப்போ வீடியோ வரப்போகுது, என்ன வீடியோ வரப்போகுது அப்படிங்கிற மாரி ப்ளூ தக்காளி, அப்புறம் ஆர்மன் தமிழ் இந்த 2 சேனல்களோட அப்டேட்ஸுமே அதுல வரும். ஸோ அத ஃபாலோ பண்ணி அதுல தொடர்ந்து பாருங்க. நெறைய விஷயங்கள் அதுல நான் போடுறேன். அப்புறம் இப்ப வசூலுக்குள்ள போயிடலாம். மயிலாடு அப்படிங்கிற படம் நேத்து டே 12 தமிழ்நாட்டுல 5,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 3,25,00,000 தமிழ்நாட்டிலயும், 3,65,00,000 இந்தியாலயும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். அப்புறம் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படிங்கிற ஒரு படம் கன்னடாலயும் தமிழ்லயும் ரிலீஸ் ஆயிருந்தது. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் இந்த படம் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 14,00,000, இந்தியால 20,00,000. டோட்டலா 49,00,000 தமிழ்நாட்டிலயும், 85,00,000 இந்தியாலயும் கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட கர்நாடகாலையுமே 40,00,000க்கு மேல வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5,50 கோடி. இந்த படத்துக்கு ஆக்சுவலா பிரீமியர் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ₹1 டிக்கெட் குடுத்திருக்காங்க. அது என்ன கணக்குல குடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அது வந்து இந்த படத்த பெரிய அளவுல ப்ரமோட் பண்றதுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் இந்த படம் ரொம்ப சுமாரா தான் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆனா படம் பார்த்தவங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானால 45,00,000, உலகம் முழுக்க 53,00,000, 7 கோடியே 82,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 11 கோடியே 49,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். தோ திவானே செஹர் மெயின் அப்படிங்கிற படம் டே 5 இந்தியால 56,00,000, உலகம் முழுக்க 60,00,000, 6 கோடியே 86,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 35 கோடி பட்ஜெட். வித் லவ் நேத்து 19வது நாளும். இந்த 19 நாள் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டுல 58,00,000 19வது நாள் கலெக்ட் பண்ணிருக்கு. 61,00,000 உலகம் முழுக்க. 25 கோடியே 21,00,000 தமிழ்நாட்டிலையும், 34 கோடியே 55,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 19 நாள்ல 8 கோடி பட்ஜெட் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. பெரிய ஹிட். அப்புறம் தெலுங்குல வந்து ஹே பல்வந்த் அப்படிங்கிற படம் நேத்து டே 5 ஆந்திரா தெலுங்கானால 65,00,000, உலகம் முழுக்க 78,00,000, 4 கோடியே 95,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 6 கோடியே 51,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 9 கோடி பட்ஜெட். அப்புறம் அஸ்ஸி அப்படிங்கிற ஹிந்தி படம் நேத்து டே 5 இந்தியால 88,00,000, உலகம் முழுக்க 95,00,000, 6 கோடியே 90,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் பம்புகட் 2 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம். இந்த படம் வந்து நேத்து 5வது நாள் இந்தியால 44,00,000, ஓவர்சீஸ்ல 63,00,000, உலகம் முழுக்க 1 கோடி 7,00,000. டோட்டலா இந்தியால 3 கோடி 36,00,000, ஓவர்சீஸ்ல கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 11 கோடி 34,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 10 கோடி பட்ஜெட். ஓ ரோமியோ அப்படிங்கிற இந்த படம் நேத்து 12வது நாள் இந்தியால 1 கோடியே 75,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 25,00,000. ஸோ டோட்டலா 70 கோடி இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. 94 கோடியே 78,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 100 கோடி. ஓவர்சீஸ் கலெக்ஷனுமே அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது லீஸ்ட்ல இருந்து, அதாவது நம்ம பார்த்த படங்களை, நம்ம கவர் பண்ண படங்கள்ல இருந்து லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வரையும் நேத்து டேவோட கலெக்ஷனை கம்பேர் பண்ணி அது போட்டிருக்கேன். ஸோ இதுல ஓ ரோமியோ தான் நேத்து ஹையஸ்ட் கலெக்ஷன். இப்போ ரீ ரிலீஸ் படங்களோட கலெக்ஷனை பார்த்தோம். அதாவது முக்கியமா துணிவு, கில்லி. இதுல துணிவு ரீ ரிலீஸ் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 9,00,000, டோட்டலா இந்த படம் வந்து 73,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த 5 நாள்ல.
விஜய் அவர்களோட கில்லி ரீ-ரிலீஸ்ல ஒரு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 37 லட்சம், இந்தியால 40 லட்சம், 2,69,00,000 தமிழ்நாட்டிலயும், 2,94,00,000 இந்த படம் இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. நல்ல கலெக்ஷன். நான் டைட்டில்லையும் தம்ப்நெயில்லயும் மென்ஷன் பண்ணியிருக்க படம், அதாவது வீடியோ ஆரம்பத்துல ரிலீஸ்க்கு முன்னாடியே 1000 கோடியா அப்படின்னு சொன்ன அந்த படம் வேற எந்த படமும் கிடையாது. மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற யஷ் அவர்களோட டாக்ஸிக் திரைப்படம் தான். இந்த படம் வந்து தியேட்ரிக்கல் ரைட்ஸ், டிஜிட்டல், ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பெரிய அளவுல வியாபாரம் நடந்திருக்கு. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆந்திரா தெலுங்கானால 120 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 105 கோடி, இதுவுமே ஒரு பெரிய நம்பர். கர்நாடகால 110ல இருந்து 140 கோடி வரையும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நடக்கல அந்த பிசினஸ். ஹிந்திலையுமே 150ல இருந்து 180 வரையும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல 35ல இருந்து 45 வரையுமே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கேரளால 30ல இருந்து 40 கோடி வரையும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலா தேட்ரிக்கலா பாத்தீங்க அப்படின்னா வியாபாரம் ஆனது, வியாபாரம் ஆக போற எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாத்தையுமே வச்சு 550ல இருந்து 630 கோடி வரையும் வியாபாரம் ஆகும் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாம ஓடிடியில நெட்ஃபிளிக்ஸ் வந்து 150ல இருந்து 200 கோடி கிட்ட இதுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 180ல ஃபைனல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சேட்டிலைட் 80ல இருந்து 100 கோடி போகும் அப்படின்னு ஒரு இருக்கு. மியூசிக் பாத்தீங்க அப்படின்னா ஜி மியூசிக் தான் வாங்கியிருக்காங்க. 15ல இருந்து 25 கோடி. டோட்டலா தியேட்ரிக்கல், ஓடிடி, சேட்டலைட், இந்த மியூசிக் எல்லாத்தையும் சேர்த்து 800ல இருந்து 950 கோடி வரையும் வியாபாரம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாம டப்பிங் ரைட்ஸ் அப்படின்னு அது வேற இருக்கு. அது எவ்வளவு போகும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு பண்ணா எங்கேயோ போயிடும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய வியாபாரங்க. எந்த அளவுக்கு பெரிய வியாபாரம்னா ஆந்திரா தெலுங்கானால பாத்தீங்கன்னா 120 கோடிக்கு போயிருக்கு. அதாவது ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் நான் தெலுங்கு பிலிம்ஸோட ஹையஸ்ட் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு இதுதான் சொல்லப்படுது. அப்புறம் கேரளால கூட இந்த படம் வந்து 30, எனக்கு தெரிஞ்சு கேரளால 30ல இருந்து 40 அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இத்தனைக்கு இந்த படத்துக்கு கூடவே வந்து துரந்தர் படமே வருது. அந்த படத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதாவது துரந்தர் தான் சைனாவை சேர்க்காம 2000 கோடி கிட்ட வசூல் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி துரந்தர் 1 பெரிய ஹிட். துரந்தர் 2வும் டாக்ஸிக்கும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா டாக்ஸிக்கு இவ்வளோ பெரிய வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பிரமிக்க தான் வைக்குது. இருந்தாலும் படம் எந்த அளவுக்கு வரப்போகுது, எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்ற மாதிரி ஒரு 250 கோடிலாம் ஓப்பனிங் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டுமே பெரிய படம், ரெண்டுமே வந்து பேன் இந்தியா படமா தான் வருது. ஸோ டே 1 டாக்ஸிக்கு வேர்ல்டு வைடு எவ்வளவு ஓப்பனிங் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் நீங்க எத்தனை பேர் டாக்ஸிக்காக வெயிட் பண்றீங்க? உங்க எத்தனை பேருக்கு இந்த டாக்ஸிக்கோட ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மாஸ்க் படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் ஒரு நண்பர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு. இந்த படம் தியேட்ரிகளா தமிழ்நாட்டுல 10 கோடியே 68 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு டோட்டலா. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 19 லட்சம், ஓவர்சீஸ்ல 90 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 77 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் நம்ம முன்னாடியே 6 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா 7 கோடியே 15 லட்சத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 5 கோடியே 70 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. ஒரு தியேட்ரிக்கலா இந்த படத்தை வந்து ஆவரேஜ் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் எடுத்திருக்கு மாஸ்க் திரைப்படம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.